தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செந்தில் பாலாஜிக்கு புதிய பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இவர் அதிமுக ஆட்சியில் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு சென்றார். பின்பு திமுகவுக்கு வந்து மாவட்ட செயலாளராகி அமைச்சர் பதவி வகித்தார். இவர் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் ஓராண்டு காலம் கழித்து வெளியே வந்தார். மீண்டும் அமைச்சரானார். ஆனால் கோர்ட் உத்தரவின்படி மீண்டும் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். தற்பொழுது கரூர் மாவட்ட திமுக செயலாளராக உள்ளார். செந்தில் பாலாஜி இப்போதைக்கு அமைச்சராவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவருக்கு புதிய பதவி வழங்கப்படுகிறது. ஆம், திமுக கொங்கு மண்டலத்தில் பலவீனமாக உள்ளது. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதி கூட திமுக வெற்றி பெறவில்லை. ஆகவே கொங்கு மண்டலத்தில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கொங்கு மண்டல செயலாளர் பதவி செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட உள்ளது. தற்பொழுது கரூர் மாவட்ட செயலாளராக உள்ளார். அவருக்கு கொங்கு மண்டல செயலாளர் பதவி வழங்கப்படுகிறது. கொங்கு மண்டலம் என்று சொன்னால் கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள் அடங்கும். அது கவுண்டர்கள் அதிகமாக உள்ள மாவட்டம், கவுண்டர் சமூகத்தினர். ஆகவே செந்தில் பாலாஜிக்கு அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட உள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையான தொகுதிகளில் திமுக வெல்ல வேண்டும் என்பதற்காக இந்த புதிய பதவி செந்தில் பாலாஜிக்கு வழங்க திமுக முடிவு செய்துள்ளது. இது செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது.